ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு அறுவடை வீடியோக்கு தாங்க தட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என் மாடி தோட்டத்தில் இதுவரை வந்ததாயிட்டு இல்லை. என்ன காயின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த செடி விதை மூலம் எப்படி வளர்ந்துச்சுங்கிறத வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அறுவடை பண்ண போயிடலாங்க. வாங்க. விதை போட்ட 3வது நாள்லேயே முளைச்சிருச்சுங்க. முளைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. போட்ட விதை ஒரு 5-6 விதை போட்டிருப்பேன். ஆனால் முளைச்சது ஒரு 3 விதை முளைச்சிருச்சு. பார்க்க அது ஒன்று முடக்கத்தான் கீரையாக இருந்துச்சு, 2 தான் முளைச்சிருந்துச்சுங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னதுன்ட்டு. ஒன்லி வெள்ளரிக்காய், இல்லைனா வெள்ளரிக்காய் பிஞ்சாக தான் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது வெள்ளரிக்காய் பிஞ்சு. இது யார் கொடுத்ததுன்னா நம்மளோட பொன்செல்வி சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. 3வதாக கேட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்மளோட பொன்செல்வி சிஸ்டர். அவங்க தான் எனக்கு கொடுத்தது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 3வதாக நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டிருந்தேன், அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அது போட்டு எனக்கு ரொம்ப நான் விதையை வச்சுருந்து நான் காத்திருந்து போட்டேங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வேண்டி கிடச்ச உடனே போட்டுட்டேன். அது படர்ந்து கம்பெல்லாம் வச்சு விட்டார் என் வீட்டுக்காரர், அது படர்ந்து போகிறதுக்கு. நான் அதில் படர்ந்து போகலைங்க, செம்பருத்தி செடி மேலே ஓடி அப்படி படர்ந்து போயிடுச்சு. சரி, அது பாட்டுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு இந்த காயை பார்த்ததில். ஏன்னா நான் தேடிட்டு இருந்த விதையில இதுவும் ஒன்று. அது கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நான் சின்ன பாக்ஸில் போடாமல் அதை காத்திருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி ஆக்கி அதில் போட்டேன். பார்த்தோன்னே எனக்கு அந்த காயை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரை நான் இந்த காயை நட்டதே இல்லைங்க. ஃபஸ்ட்டாக நட்டையில் 3 காயை பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷமாயிருச்சு. பாருங்களேன் எப்படி காய்ச்சிருக்குதுன்ட்டு. அது வளைஞ்சி அதோட வளைவு நெளிவு இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படுத்து கிடந்து காய்ச்சிருக்கு பாருங்களேன், பாம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. புது காய்கறிங்கள்லாம் நடணும்னு ரொம்ப ஆசைங்க, பார்க்காத காய்கறிங்களெல்லாம். ஆனால் மாடி தோட்டம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அதுக்குள்ளே நிறைய செடிங்களை நான் வச்சு நட்டுட்ருக்கேன். இதுக்குள்ளே பாருங்களேன், ஒரு லைபீரியன் தக்காளி, அதுவும் அந்த சிஸ்டர் எனக்கு கொடுத்த விதை தான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தான் முளைச்சி. இதுக்குள்ளே 3 வச்சேன். ஆனால் ஒரு 2 தான் நல்லதாக வந்துகிட்டு இருக்கு. கிளைமேட் வேறு கொஞ்சம் வெயிலாக இருக்கா, அது திணறிக்கிட்டு இருக்குது. வந்தால் வரட்டும், பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் வந்துச்சுன்னா. பார்க்க எனக்கு ஆசை தீரலைங்க. ஏன்னா பசங்களும் அதே தான் பார்த்துக்கிட்டு, பசங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு காய் நம்ம மாடி தோட்டத்திலே அது அறுவடை பண்ணி அது காய்க்கிறது. சில பசங்களுக்கெல்லாம் எந்த காய் எப்படி காய்க்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்றாமா. அதே இது நம்ம மாடி தோட்டத்தில் இப்படி தான் அந்த காய் காய்க்குது, இப்படி தான் பூ பூக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய டைம் நிறைய அவங்க கற்றுக்குறாங்கங்க. நம்ம கற்றுக்கிற மாதிரி அவங்களும் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. நிஜமாங்க, இந்த காய் காய்ச்சதுலேருந்து அந்த காயை அழகு பார்த்தே நான் இவ்வளோ தூரம் விட்டுட்டேன். எனக்கு இந்த வெள்ளரிக்காய் பறிக்கிறது பக்குவம் தெரியலங்க. ஆனால் நான் பறித்தது லேட்டாக பறிச்சிட்டேன். இனி காய்ச்சிருந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடியே பறிச்சிருவேன். ஏன்னா மாடி தோட்டத்தில் இது ஃபஸ்ட்டாக நான் நட்டது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் அது முற்றி போன மாதிரி ஆயிடுச்சு. இனி பறிக்கிறது கடக்குன்னு கொஞ்சம் சின்னதுலேயே பறிச்சிடணுங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கேன். பார்க்கலாம் இது இனி எப்படி வளருதுன்ட்டு. அல்லனா இந்த 3 காயோடு நிற்குதா இல்லையான்னு தெரியல. நின்றுச்சுன்னா பரவாயில்ல, நான் திரும்ப விதை போடணும். அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் கொஞ்சம் கிளறி விட்டு உரம் போட்டு திரும்பவும் விதை ஊனணும்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி அடுத்து எப்படி காய்க்குதுன்ட்டு. ஆனால் நான் விட மாட்டேன். இந்த காயை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அது இந்த செடி தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் வளர்ந்துருக்குது. இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஆசையாக வச்சேன், வருமா இல்லையான்னு ஒரு 5 விதை ஊனி வச்சேன். ஆனால் அது எப்படி வந்திருக்கு, காய் விட்டுருக்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த தட்டை நான் கீழே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை நான் மாடி தோட்டத்தில் இந்த காய் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் நிறைய வாட்டி. 2 பேர்கிட்ட நான் விதை கேட்டு எனக்கு கிடைக்கல. 3வது ஒரு ஆள்கிட்ட கேட்டு தான் எனக்கு அந்த விதை கிடச்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சதை நான் நடாமல் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடணும்னு தான் ஆசை. அதனால் ஏன்னா சின்ன டப்பாவில் வச்சா காய் வைக்காது, சின்னதாக காய் ஒரே ஒரு காய் விட்டுட்டு போயிடும். அதனால் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடச்சிச்சு. என் வீட்டுக்கார் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்குள்ளே தான் விதை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வளர்ந்துருச்சு பாருங்கள். வாங்க இப்போ நான் காயை காமிக்கிறேன் பாருங்கள், அது என்ன காயின்ட்டு பாருங்களேன். இது வெள்ளரி பிஞ்சுங்க. இந்த வெள்ளரி பிஞ்சுக்கு வேண்டி தான் நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டதும் கூட. என் மாடி தோட்டத்தில் இது வளருமாங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அழகாக பார்த்துக்கிட்டு வெட்டணுமா வெட்ட வேணாமான்னு கூட நான் யோசித்த நாட்கள் இருக்குது. அப்படியே செடியில் விட்டுட்டு நான் அழகை ரசிக்கலாமா அப்படின்ட்டு. பசங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மம்மி ஹார்வெஸ்ட் பண்ணி கொடு, எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால் வெட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீளமாக பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. நான் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதான் ஃபஸ்ட்டாக என் மாடி தோட்டத்தில் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்களேன் எப்படி இருக்குது.
ஒரு பூச்சி தாக்கல் எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நானும் நினச்சேன் துணி வச்சு கட்டி விடணும், இல்லைனா ஏதாவது இலையை வச்சு சுற்றி விடணுன்னெல்லாம் நான் பல தடவை யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து பார்ப்பேன் டெய்லி தண்ணி ஊற்றக்கூடிய டைம் எல்லாம், ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவும் பண்ணலை. ஏதோ அதுக்கு கண்ணில் படலையோ என்னதோ தெரியல, ஃப்ரெஷ்ஷாக அழகாக எனக்கு கிடச்சிருச்சிங்க. இப்போ இதை நான் தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க பாருங்களேன், பாம்பு மாதிரி. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு காய் இருக்குது, அதுக்கு வளைஞ்சு போய் நிற்குது. அதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே வளைஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஆனால் காய் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று படுத்து கிடக்குதுங்க. கம்பெல்லாம் ஊனி வச்சுருக்கோம் இப்போ நல்லா படந்து ஏறும்ன்ட்டு. ஆனால் அதில் ஒன்றும் ஏறலை, அது செடிங்க மேலோடி படந்து ஏறிடுச்சு. அழகாக படுத்துருக்கு. ஆனால் மண்ணாக இருக்குது. நான் தண்ணி ஊற்றக்கூடிய டைம் அதுக்கு மேலே மண் பட்டுருச்சு. நமக்கு கழுவி எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் இருக்கிறதுனால நம்மமே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷம் தனி சந்தோஷங்க, நிஜமாக. அதுவும் நம்ம பார்க்காத காய்களை எல்லாம் நம்ம அறுவடை பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் இருக்கிற சந்தோஷம் சொல்லவே வேணாம். ஒரு பூச்சி தாக்கல் இல்லைங்க. அதுதான் எனக்கு இப்போ நினைக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்களா, நல்ல காயாக இருக்குது. நான் கழுவி எடுக்கணும், நான் கழுவிட்டு நான் காமிக்கிறேங்க. கையோடு இதையும் கூட பறிச்சுக்கிட்டு சேர்த்து கழுவிக்கலாங்க. அதனால தான் சரி அதையும் சேர்த்து பறிச்சுக்கிறேன். கீழே வச்சுக்கிறேன். இதையும் பொடியாமல் பறித்து எடுக்கணும். பார்த்தீங்களா, மண்ணாக இருக்குது. ஆனாலும் எவ்வளோ பச்சையான நிறம். அந்த நிறத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நான் நினைக்கல. கழுவிக்கிறேன், கழுவிட்டு காமிக்கிறேங்க. 3 காய் தாங்க விட்டுச்சு. ஆனால் இந்த செடியோட வளர்ச்சியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கின மாதிரியே நிற்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வளரவே இல்லை. பார்த்தீங்களா, பூ அப்படியே நிற்குது. காஞ்சி போன வெயில்னால அப்படி இருக்குதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப டல்லாக நிற்குது, வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நிற்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வச்சு கட் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். அப்புறமா இதுக்கு இடையில அந்த துளியில் எடுத்து வாழ்ந்து வருங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். பார்க்கலாம், கழுவிட்டு வந்துக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறீங்க? இங்கே பாருங்களேன், நான் பார்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணிலே இருந்து லைட்டாக அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பூச்சி கடிக்கலை, மண்ணில் இருந்து அடிப்பட்டது. நினைப்பீங்க நான் என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க தானே. இப்போ பாருங்களேன், டேட்டு இப்போ வெயில் காலம் ஜாஸ்தியானனால கடையில் டேட்டு போகுதுங்க. டேட் இல்லை, பால் சீக்கிரத்தில் கெட்டு போகுது, கம்ப்ளைண்ட் ஆகுது. அதில் கெட்டு போன பால் அப்படி இருந்துச்சுன்னா நான் செடி மேலே மாடி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேங்க. அது வச்சுட்டு தான் இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது. ஆனால் இது புளிச்சதெல்லாம் செடிங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டுங்கெல்லாம் அப்படி பாக்கெட்டில் இருக்குது. இதை ட்ரை பண்ணி இது செடிங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேங்க. என்னோடய ஃபேவரட் தட்டுங்க, ஹார்வெஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வரக்கூடியது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாங்கிறத சொல்கிறத விட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ நான் இதை சாப்பிட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பீஸை எடுத்து எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டு அது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிக்கிறேன். நான் கத்தி எதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ ஒடிய மாட்டேங்குது இல்லை, எனக்கு சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். சிசர் வச்சு கட் பண்ணுறேங்க, கத்தி எடுத்துகிட்டு வரல. அதனால் எனக்கு இதோட பக்குவம் தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக வைக்கிறது இல்லை, அது எந்த அளவுக்கு பிஞ்சில் நமக்கு எடுக்கணுங்கிற பக்குவம் தெரியல. ஆனால் லைட்டாக விதை வச்சுருக்கு. ஆனால் பிஞ்சு விதையாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, பிஞ்சு விதையாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். இதை விட சின்னதாக இருக்கக்கூடிய டைமை நான் கட் பண்ணி எடுத்துருவேங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆனனால விட்டுருந்து அழகு பார்த்து இந்த அளவு ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், கருகருன்னு இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோடனே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கிட்ட நான் சாப்பிட கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் நான் இதெல்லாம் நம்ம வச்சு அப்போமே பறித்து சாப்பிட்டு இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.